Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப், அதுவும் டெல்லியில நாங்க எப்படி வாழ்றோம் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டைனிங்க்கு வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருப்பீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கும் வெயிட் மெயின்டைனிங் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசி முடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க ஃபிளைட் வந்து இறங்குது பாருங்களேன். இந்த கிரீனிஷா இருக்கிறத பார்த்துட்டு இது இவ்வளவு நாள் ஏன் மறைச்சு வச்சீங்க, இவ்வளவு அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா வெளியில போறது அப்படியே தெரியும். அவங்க பேசுறது கேட்கும், நான் பேசுறதும் நான் கேட்குமோன்ற ஒரு இதுலயே வந்து ஒரு இருக்கும் இல்லையா, அதனாலயே வந்து திறக்கிறது இல்ல. சோ இப்ப திறந்துட்டு கொஞ்சம் மைக் தானே யூஸ் பண்றோம், சோ நார்மலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். கொஞ்சம் நல்லா இருக்கு, ஸ்வெட்டிங்கும் ஆகாம இருக்குது. சோ ஒரு நல்ல ஐடியா, அதுவும் நல்லாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இவ்வளோ வாழ்த்துக்கள், அவ்வளோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, நீங்க இந்த வருஷம் ரொம்ப நல்லா வரணும், நீங்க அச்சீவ் பண்ணணும், அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், அவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முதல் முறையா என்னோட பர்த்டே இந்த அளவுக்கு போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் அதை விட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வாழ்த்துக்கள் தாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பிளெஸிங் கிடைக்கிறதுன்றதே பெரிய பெரிய விஷயம். அதை எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்டை பார்க்க இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட் இது மட்டும்தான் இருந்தது, விஷஸ் மட்டும்தான். நம்ம எல்லாருக்குமே இப்ப இந்த வீடியோல வாழ்த்து சொல்றோம், அதெல்லாம் இருக்கு. நமக்கு வாழ்த்து சொல்ற போது அது ஒரு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. எனக்காக நிறைய பேர் ப்ரே பண்றீங்க, சொல்றீங்க, ஒருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்றீங்க, இந்த மாதிரி நீங்க நல்லா வருவீங்க சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்றீங்க. இந்த பர்த்டேன்னு இல்லைங்க, நீங்க நார்மலாவே ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு வந்து பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த அன்பை மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, எனக்கு அது போதும். அன்பு மட்டும்தாங்க எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது. ஸோ ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து பாருங்களேன், இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து இந்த வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால தலைவலி வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது பயங்கரமா ஒரு மாதிரி கக்கரகரம் தலைவலிக்குது. ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சித்தி இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டாங்க. நான் அப்படி பண்ண விடவே மாட்டேன் யாரையும், ஆனா அவங்க வந்து பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் ஒரு ஃபீல் பண்ணேன், சந்தோஷமா இருந்தது யாராவது நமக்கு பண்ணி விடும்போது. ஸோ வந்து நான் கொஞ்சம் மசாஜ் பண்ணவும் கொஞ்சம் பரவாயில்லாம நல்லா இருக்குது. ஸோ அதான் தூங்கணும். அம்மாச்சி வந்து கேட்டாங்க, என்ன தூங்கி எதுவும் வந்துருச்சியா, தூங்கவே மாட்டியே நீ பகல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஆனா என்னன்னு தெரியல, தலைவலியில நான் வந்து விக்ஸ் வந்து தலைவலினா அதனாலயே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் நார்மலா தான் இருக்கேன். ஒரு தலைவலி இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கும்ல, அன்ஈஸியா ஒரு மாதிரியா இருக்கும் இந்த தலைவலி, வித்தியாசமா, அதனாலதான் அப்படி இருக்கு. சோ அதுதான். சோ அதான் இது வந்து சாப்பிடவும் ட்ரை பண்றேன், அதுவும் எனக்கு பிடிக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. தலைவலி வந்தாலே எனக்கு வந்து இப்படிதான் இருக்கும். சோ அதான். சோ விஷஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சொல்ல வார்த்தையே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட மாமா பையன் மாமா பொண்ணு என்னன்னு தெரியல, அருண் அண்ட் கீதா, அவங்களுக்கு வந்து May 25 நாளைக்கு வந்து அவங்களுக்கும் வந்து, அதாவது நம்ம வீடியோ போஸ்ட் பண்ற அன்னைக்கு May 25 அன்னைக்கு அவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே. ரொம்ப நல்லா சந்தோஷமா நீண்ட நாள் உங்களோட கனவுகள் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேருக்கு இந்த May 25 வந்து பர்த்டே வந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சரிங்களா? அப்புறம் எங்க சித்திக்கு கல்யாணம் அன்னைக்கு அப்படின்னா, எங்க சித்திக்கு ஒரு சித்திக்கு கல்யாணம் அன்னைக்கு எனக்கு என்னோட பர்த்டே சேம். ஸோ அதனால கல்யாண நாளும் நிறைய பேருக்கு வரும். என்னது வைகாசி மாசம் இல்லையா? ஸோ அதான் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்ப சிஸ்டர் டயட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எப்ப டயட் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயட் வந்து அதாவது சேலஞ்ச் வந்து June 1 வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? சீக்கிரமா போட போறோம். ஒன்னும் 5 days தான் இருக்கு, குயிக்கா ஓடிடும். ஸோ அதுக்குள்ள எல்லாருமே மன வலிமையோட இந்த கொஞ்சம் கூட சீட் பண்ணாம கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இவ்வளவு வெயிட் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயிக்கோலா இருங்க. சரிங்களா?
டின்னர் எத்தனை மணிக்கு சிஸ்டர் இப்போ வந்து எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க? 8, 8:30 ஆயிடும் சம்டைம். அதான் 8 மணிக்குள்ளேயாவது எடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து 6:30 to 7 அந்த பழகி இருக்கோம் இல்லையா, அதுவே நமக்கு வந்து அதே மாதிரிதான் வரும். பசி அந்த டயத்துக்கே வந்துரும், நமக்கு கரெக்டா இருக்கும். சோ இப்போ வந்து எல்லாருக்கும் அந்த ஒரே டயத்துல அடுப்பு ஆன் பண்ணி செஞ்சிடலான்ற மாதிரி இருக்கா. ஆனா 8 மணிக்குள்ள சாப்பிட்டுருவேன். சரிங்களா? அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க 81ல இருந்து நான் 67 குறைச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சிஸ்டர், கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட பாடி, நீங்க போட்டோ எல்லாம் எடுக்கும்போது எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர் சூப்பர். ஆனா ஒரு 4 நாளா எனக்கு வந்து சேம் வெயிட் தான் வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. அந்த 67லேயே வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருக்குது. அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளோ கடல் தாண்டி வந்துட்டீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது சம்டைம் இந்த பிளக்சுவேஷன் ஸ்ட்ரக் இதெல்லாமே ஆகும். சரிங்களா? அதெல்லாம் வந்து தலையில போட்டுக்கிறாதீங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதற்கான வேலை நடந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த விண்டோ பின்னாடி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்கல்ல, சிவான்னு இருக்கும் அவங்களோட ஐடி. அவங்கதான் சொல்லியிருந்தாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இல்லைங்க உங்களுக்கு வேர்க்காம இருக்கும் அப்படின்னு. அவங்க பையன் பார்த்துட்டு இது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த கிரீனிஷா இருக்கிறது. சோ இங்க ஒரு டார்க் இருக்கு, அங்க ஒரு லைட் எரியுது, அதனால வந்து அழகா தெரியுது. அதான் குழந்தைங்க கூட இவ்வளவு நோட் பண்றாங்க பாருங்களேன். எனக்கு அவ்வளவு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்க மனசு பிடிக்கிறது பெரிய பெரிய விஷயம் இல்லையா? அதான் காயத்ரி சிஸ்டர் வந்து திருச்சியில இருந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நான் திருச்சியில எங்க சித்தி வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்களாம் எனக்கு யாருன்னே எனக்கு தெரியல. நம்ம நார்மல் சப்ஸ்கிரைபர் சிஸ்டரானும் எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேர்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்களா, ஆனா எனக்கு யாருன்னே எனக்கு வந்து புரியல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதான், என்ன சொல்றது தெரியல. உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. உளுந்து நல்லா வறுத்துட்டு இது பண்ணி அதுல வந்து இந்த சுக்கு ஏலக்கெல்லாம் சேர்த்து, இல்லைன்னா சில பொருட்கள்லாம் நம்ம கூட இந்த கருப்பு கவுனி எல்லாம் கூட சேர்த்து அரைக்கலாம். சோ அது மாதிரியும் பண்ணலாம். சீக்கிரமா அதோட ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எங்களுக்கு இது வந்து ஊர்ல இருந்து அரைச்சு கொடுத்து விட்டதா, அதனாலதான் நான் வந்து அதை காட்டல. சரிங்களா? அப்படி அரைச்சு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா? ஹாய் சொல்லியிருந்தேன்ல நேற்று சிஸ்டருக்கு, கஜலட்சுமி சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க வந்து ஹாய் சொல்லி பேசுனது எனக்கு என்னமோ நேர்ல சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நேர்ல எல்லாரையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் வரும்போது கண்டிப்பா வந்து சொல்றேன். இப்ப கூட ஒரு இன்ஃபுளுசர் மீட் வந்து நடக்குதுங்க, அதாவது திருப்பூர்ல வந்து நடக்குது. ஜூன் 1 அன்னைக்குதான் வந்து நடக்குது திருப்பூர்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ், பிக் பாஸ், முத்துக்குமரன் இருக்காங்க இல்லையா, அவங்க முத்துக்குமரன் சாரி அவங்க, அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்முருகன் அவங்க இருக்காங்க இல்லையா சிங்கர், அப்புறம் சின்ன பொண்ணு சிங்கர் அவங்க, அப்புறம் நிறைய பேர் பாலான் இருக்காங்கல்ல, கேபிஒய் பாலானா, அப்புறம் அறந்தாங்கி நிசா அவங்க, விவேகா இருக்காங்க இல்லையா, விவேக சார், லிலிக் சிஸ்டர் அவங்க வந்து வராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்கங்க. அந்த இதுக்கு வந்து நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சிஷ்மியான்ட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இது நடக்குதுங்க. அதுக்கு வந்து எனக்கும் வந்து இன்வைட் கொடுத்துருந்தாங்க. நான் டிராவல் பண்ணி இவ்வளவு வர்றது எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு ஸ்டார் நைட் மாதிரி வந்து பண்றாங்க செலிப்ரேஷன். எனக்குமே அதுக்கு இன்வைட் வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்திருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ சூன் அவங்க வந்து அடிக்கடி வந்து பண்றாங்க இல்லையா. ஸோ நம்ம ஊருக்கு வரும்போது அட்டம் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 மந்த்ஸ் இப்பதாங்க, நான் 6 மந்த்துக்குள்ளே ஒரு 2 டிராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது போக வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு இவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனாலேயே நான் வந்து அதை வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆனா திருப்பூர்ல வந்து நடக்குது. அதுக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே கூட போயிட்டு இருக்குது. இன்கேஸ் இந்த ஸ்டார் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்களா, யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றவங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பூர்ல வந்து ஏபிபி காலேஜ்ல வந்து அது நடக்குது. சரிங்களா? கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இந்த சம்மர் ஹாலிடேவை அந்த மாதிரி கூட நீங்க வந்து இது பண்ணலாம். என்னைக்குன்னா ஜூன் 1 அன்னைக்கு ஈவினிங் வந்து நடக்குது. சரிங்களா? 6 மணிக்கு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணங்களை உங்களை வந்து கண்டிப்பா நான் எல்லாருமே வந்து நானுமே எந்த ஊருக்கு போறாதாலும் அதுக்கு ஒரு ஸ்டோரி போட்டுறேன். ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ், ஏதாவது யூடியூப்லயோ இதுலயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஸ்டோரி போட்டுறேன். அதுல பார்த்தாவே நீங்க இந்த ஊரா இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம வந்து மீட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க எல்லாம் என்னைய பார்த்துட்டீங்க, நான் உங்களை எல்லாம் பார்க்கல இல்லையா, பார்க்கணும் இல்லையா.
ஒருத்தவங்களும் கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் இமேஜினேஷன்ல ஒரு விஷயங்கள்லாம் போகல, அந்த மாதிரிலாம் இருக்கும். சீக்கிரமா அவங்க எல்லாருமே பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. கடை ஷட்ரு அடைக்கிறாங்க, தான் வந்து சவுண்ட் அப்படி கேக்குது. ஐ ஆம் அடிக்ட் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பருங்க. அடிக்ட்ல அந்த அளவுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா எனக்கு தெரியல. நான் கேஷுவலா தான் போடுறேன், எதுவுமே அதுல வந்து பண்ணல. ஆனா அது பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஊருக்கு போற சிஸ்டர் வந்துட்டு சேலஞ்ச் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஊருக்கு போனா சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு 2-3 கிலோவாவது எப்படியாவது ஏறிடும். ஏன்னா நம்ம வந்து அப்படி ஒரு சுதந்திர பறவையை சாப்பிட ஆரம்பிப்போம். யாராவது செஞ்சு கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, நம்மளே செஞ்சு தின்னு அதை விட அது யாராவது செஞ்சு கொடுக்கும் போது நிறைய அது ஒரு ஃபீலிங்க. சோ அதனால என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே, சரிங்களா? அப்புறம் எக் டயட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எக் டயட் நல்லது கிடையாது சிஸ்டர், நல்லது கிடையாது. ஸோ பண்ணாதீங்க எக் டயட்லாம். அதுல வந்து டெய்லி 1 கிலோ குறையுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நான் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. எக் டயட் அந்த அளவுக்கு இல்ல, அது நல்லதே கிடையாது, சரிங்களா? அதை வந்து பத்தியே நினைச்சு பார்க்காதீங்க. நல்லா சாப்பிட்டு உடம்பு குறைக்கிறதா ஒரு ஹெல்தியான முறை, சரிங்களா? சப்போட்டா பழம் இந்த வெயிட் லாஸ்ல வந்து நம்ம வந்து சாப்பிடலாமா? 1-2 ஆசைக்காக சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அதுலயும் இனிப்பு வந்து இருக்கும் இல்லையா? 1-2 சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? ராகி அடை, அதுல வந்து முருங்கைக்கீரை போட்டு ராகி அடை எல்லாம் பண்ணி சாப்பிடலாமா? ராகி அடை, கோதுமை அடை, நம்ம இன்னைக்கு கூட வந்து இந்த கடலை மாவுல பண்ணோம்ல, அதுல கூட நீங்க வந்து கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா போட்டு செய்யலாம். சோ அதெல்லாம் நம்மளோட இதுதான். ஆயில் கம்மியா யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். குவான்டிட்டி 2 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதுதான் வந்து பேசிக், சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் என்ன எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேங்க. சோ அவ்வளவுதான், நைட் ஆயிடுச்சு, நல்லா இருட்டாயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, நமக்கு வந்து பர்த்டே வைப் தான். ஒரு சந்தோஷம் வரும்ல, பர்த்டே வருது, பர்த்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கும்ல. அதனால சின்ன பிள்ளையில ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? சின்ன பிள்ளையில அப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு சாக்லேட் மட்டும் தான் கொடுப்போம். ஆனா அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு ஓடி ஓடி கொடுப்போம் இல்லையா? அதுல உள்ள சுகம் இப்ப எல்லாமே கிடைக்குதே இல்லைங்க. ஒரு விஷயம் ஏங்கி ஏங்கி கிடைக்குது பாத்தீங்களா, அதோட வேல்யூ ரொம்ப அதிகம். இப்பெல்லாம் நினைச்சா ட்ரெஸ் வாங்குறோம், நினைச்சா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிடுறோமா? கிட்டத்தட்ட நம்ம புது ட்ரெஸ்ஸே நம்மளோட கபோர்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இப்பெல்லாம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தா அதுதான் நமக்கு அந்த வருஷம் ஃபுல்லாமே நமக்கு வந்து புது ட்ரெஸ்ஸா இருக்கும். அது 1000 தடவை போட்டாலுமே அப்படி ஒரு விஷயம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சோ அப்பெல்லாம் நம்ம அவ்வளவு ஆசைப்படுவோம், எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச எல்லாமே வாங்குறோமா? அதனால அது வந்து ஒரு நார்மலான விஷயமா தெரியுதே தவிர அது அவ்வளோ அந்த டைம்ல கிடைச்ச அந்த ஹாப்பி மாதிரி எல்லாம் இல்லையா? யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேங்க. ஒரு விஷயம் ஏங்கி ஏங்கி அப்பெல்லாம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஒரு சின்ன சாக்லேட்டா இருந்தா கூட கடைக்கு வெளியில பெட்டி கடையில போயிட்டு அந்த இளந்தப்பழ ஜூஸ், இந்த தேன் மிட்டாய் இதெல்லாம் சாப்பிடுறது. அப்போ இப்பெல்லாம் பாக்கெட்டா வாங்கி தின்னாலும் அந்த சாட்டிஸ்ஃபைடு, அந்த ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கவே இல்லைங்க. அது மாதிரிதான் இப்ப இருக்குது. நானும் இப்பவே சொல்லுவேன் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான், சரி ஓகேங்க. நம்ம வந்து 30 வயசுல இருந்து என்ட்ரி கொடுக்குறோம் இன்னைக்கு. சூப்பர் 30 வயசு ஆயிடுச்சு நமக்கும். ஆமா, ஒரு குடும்ப தலைவி ஆகிவிட்டோம். சரிங்க, வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பாக்கலாம், சரிங்களா? இன்னைக்கும் கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, சரிங்களா? என்னை வந்து பிளஸ் பண்ணுங்க, சரிங்களா? நிறைய வந்து எனக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுங்க, சரிங்களா? உங்களுக்கு லவ் கொடுங்க, சரிங்களா? எனக்கு அது போதும், சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிட்டாங்க. 59.45 வந்து இருக்கு. ஓகே, 58-59 நம்ம வந்து மெயின்டைன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு துளசி, அப்புறம் இந்த கற்பூரவல்லின்னு சொல்லுவோம்ல, ஓமவல்லி, அது எல்லாமே கொஞ்சம் டீ தூள்லாம் போட்டு கொதிக்க வச்சு அதுல கொஞ்சம் தேன் கலந்து சூப்பரா வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நைட்டே வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலையும் அது கூட வந்து வேர்க்கடலையும் நான் வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ இதான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட். அதுதான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசிலாவது, ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறமா இங்கிட்ட வந்து பாலும் காய்ச்சிட்டு இருந்தேன். சரி, அது கூட வந்து பப்பாளி பழமும் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி பழம் கட் பண்ணி நல்லா தோல்லாம் நீக்கி குட்டி குட்டி பீஸா வந்து கட் பண்ணிக்கிட்டாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பப்பாளினா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இங்க கடலை எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன்.
அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா புலாவ் மாதிரி ஒரு வெஜ் நார்மல் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம், பிளைன் குஸ்கா மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல வந்து நெய் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதுல வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் அதெல்லாம் வந்து வதக்கிட்டு தான் வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்க்கிறேன், வேற எதுவுமே சேர்க்கல. நீங்க கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா அந்த அடியில பிடிச்சது மாதிரி இருந்ததெல்லாம் நல்லா வந்து எடுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் தாங்க ஊற வச்சிருந்தேன், அதுவும் தண்ணியும் ஊத்திட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமா தான் வந்து செய்யறேன், பிள்ளைங்களுக்கும் அவருக்கும் வர்ற மாதிரி வந்து செஞ்சுக்கலான்ட்டு. ஸோ விசில் வந்துருச்சு, ஒரு 2 விசில் விட்டோன்னு சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, பொழு பொழுன்னு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல அந்த பிளைன் குஸ்கா, அதுக்கப்புறம் அந்த கடலை பயிறு வந்து வேக வச்சோல அது, அப்புறம் கொஞ்சம் தயிர்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். காலையிலயும் உங்களுக்கு பயிரும் பப்பாளியும் தான் கொடுத்தேன். அதே மாதிரி நானும் பயிறு, பப்பாளி, அந்த வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸ் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலையிலே வந்து பிள்ளைங்களுக்கு ப்ரஷ் பண்ணி முடியும்போதே அவங்க 2 பேரும் குளிப்பாட்டி விட்டுட்டேன். அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டா பயிர் தான் வந்து கொடுத்தேன் நான். ஸோ இந்த மாதிரி கொடுத்து பழகிடணும். அப்புறம் அம்மாச்சிக்கு சரி காஃபி போட்டு கொடுத்துட்டு காஃபியோட அப்படியே அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயிறு, பழம்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி போட்டுட்டு அந்த பப்பாளி தோல் எடுத்து நல்லா வந்து நல்லா குளிர்ச்சியா இருந்ததுங்க, நல்லா வந்து ஃபேஸ்ல வந்து அப்படியே தேய்ச்சி விட்டேன். ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற தோல் தான், ஆனால் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு, கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா சரிங்களா. அதுக்கப்புறம் சரி 11 மணி ஆயிடுச்சு இல்லையா, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு பால் வந்து நல்லா காய்ச்சி அவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்ட்டு. என்னடா பாட்டு பாடுற மாதிரியே இருக்குன்னு பாக்குறீங்களா, டிவியில காலைல இந்த பிரதர்ஸ் டே இல்லையா, அன்னைக்கு பிரதர்ஸ் டேன்றனால இந்த பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சேங்க. ஸோ அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல பாத்துக்கோங்க. டிவில இன்னைக்கு போட்டு போட்டு யூடியூப்ல கேட்டுட்டு இருந்தேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தென்பாண்டி தமிழே. ரொம்ப சூப்பர் சாங்குங்க, செம்மையா இருந்தது, கேட்டுட்டே இருந்தேன் நல்லா. அதுக்கப்புறமா வந்து துணியை மிஷின்ல போட்டு விட்டுருந்தேன், குயிக் வாஷ்ல தான் போட்டிருந்தேன். அப்படியே வந்து சரி ஒரேதான் அப்படியே எடுத்துட்டு வந்து காயவும் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாடி வந்து இறங்கும்போது பாருங்க, இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாவே இந்த அழகா இந்த கொடி மாதிரி வந்து வந்துருங்க. போன வருஷம் விளாக்லயும் நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், படியில அழகா சுத்திட்டே போகுது பாருங்க. சரி அதுக்கப்புறமா கேப்பக்கூழ் தான் கேட்டாங்க, கூழ் கேட்டாங்க இந்த வெயிலுக்கு, அதுதான். ஸோ அதெல்லாம் கேப்பக்கூழ் தாங்க கிண்டிட்டு இருக்கேன். மாவை நல்லா தண்ணியில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிண்டணும். கெட்டிப்படாம கை எடுக்காம நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா சூப்பரா கலர் சேஞ்ச் ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈரக்கைய தண்ணியில நினைச்சிட்டு நம்ம வந்து தொட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டாம வரும், அவ்வளவுதான். அது வந்து பதம் இந்த மாதிரி சூப்பரா கலர் சேஞ்ச் ஆகி எப்படி வந்து இருக்கு பாருங்களேன், பளபளன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பிரியாணி இருக்குல்ல குஸ்கா, ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு அதை ஊட்டி விட்டுறலாம்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுக்கு கூழை கிண்டி ஆற வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சரி இதை ஊட்டி விட்டுறலான்ட்டு 2 பேரையும் உட்கார வச்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சின்னவர் வந்து அதை சேரை வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். இவனுக்கு பிறகு ஊட்ட போறேன், இருமல் வந்துகிட்டே இருந்துச்சு, சிரிச்சுட்டு இருந்தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா சரி கத்திரிக்காய், குண்டு குண்டு கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை சுட்டுறலாம், இதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா கூழுக்கு சுட்டு செய்யறது. ஸோ அதனால 2 அடுப்புல வச்சு சுட்டுட்டு இருக்கேன் பாருங்க, ஃப்ரீயா தானே இருக்கு அடுப்பு, ஒரு இதுல நின்றுகிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் அதை சுட்டுக்கிட்டே வந்து வெங்காயம், தக்காளியில அதுக்கு தேவையானதை நான் வெட்டி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் சூப்பரா வந்து கத்திரிக்காய் சுட்டாச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா எல்லா சைடும் திருப்பி திருப்பி வந்து சுடணும். அதுக்கப்புறம் தோல்லாம் நீக்கி எடுத்துடணும், அப்படியே சூப்பரா வந்து உரிச்சுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை நல்லா பொடி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு அப்புறமா வந்து தக்காளி பொடியா கட் பண்ண, பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். கூடவே நீங்க கொத்தமல்லி தலை கூட நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கையாலே நல்லா பிசைஞ்சு விடணுங்க, அப்பதான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், புதுசா இருக்கவங்களுக்காக நான் வந்து திருப்பி சொல்றேன். கொஞ்சமா இந்த மாதிரி புளி தண்ணி ஊத்தினாலும் நல்லா இருக்கும், இல்லைன்னா தக்காளி கொஞ்சம் கூடுதலா நல்லா புளிப்பா போட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். நாளைக்கு கொஞ்சம் புளி தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் சரிங்களா. அதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கும். கஞ்சிக்கு, கூழுக்குலாம், சாம்பார், சோறு எல்லாத்துக்கும் செம்மையா இருக்குங்க. அதை செஞ்சு இந்த சைடு வச்சுட்டு இது வந்து நல்லா வந்து கேப்ப வந்து கிண்டி வச்சிருந்தேன், அதுல வந்து தயிர், உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துருக்கேன் கூழ் பதத்துக்கு. சூப்பரா நம்மளோட கேப்ப கூழ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் புளி தூக்கலா இருக்கிற மாதிரி, புளிப்பா இருக்கிற மாதிரி தயிர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே முதல் நாள் செஞ்சு நம்ம வந்து கிண்டி வச்சோம்னா நல்லா இருக்கும்.
அம்மாச்சிக்கு கூழ் இந்த கத்திரிக்காய்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சோண்டு அந்த குஸ்கா இருந்தது அதுவும் வச்சு கேப்பக்கூழ் வச்சு அப்புறம் வந்து அந்த கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சதை வச்சு சூப்பரா மதிய லஞ்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு இல்லையா. பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு 4 மணிக்கு டியூஷன், அதுக்கு இடையில எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் 1 ஹவர்லயே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம் போறனால ஸோ அவனையும் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நானுமே வந்து இந்த நேந்திர சிப்ஸ்ல வந்து கொஞ்சம் காரமா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்தாங்க, அவங்களுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் சிப்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறது அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு வந்து மேகி சாப்பிடும் போல இருந்தது. ஸோ அதனால மேகி தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே டின்னரு. அதுல உள்ள மசாலாவை எண்ணெய் சேர்த்து அந்த மசாலாவை இந்த மாதிரி லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேகி அப்புறம் தண்ணியெல்லாம் போட்டு வேக வச்சோம்னா சூப்பரா இருக்கும். இதுல நீங்க வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நான் பிளைனா தான் செய்யறேன். ஸோ அந்த எண்ணெயிலே அந்த மசாலா ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ஏதோ சிக்கன் சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாலா அதுக்கப்புறம் மேகியை போட்டு அப்படியே வேக வச்சிருக்கேன், அவ்வளோதான். இவ்வளோ நாள் ஆட்டா மேகி தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து இந்த மேகி வந்து வச்சாச்சு. ஸோ நம்ம பிளைனா சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் தான். சிம்பிளா முடிச்சாச்சுங்க, கொஞ்சம் தலைவலியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால சுட சுட நல்லா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம்னு நல்லா இருக்கும் இல்லையா. செமையா வந்து சூப்பரா மேகி வந்து சாப்பிட்டாச்சு. மேகி பிடிக்காதவங்க கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து போட்டு வந்து கொடுத்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சரி கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி லாஸ்டா குடிச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு தண்ணி தான் வந்து நீ குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். ஸோ சீக்கிரமா வந்து சாப்பிட்ருங்க டின்னர் மட்டும். இன்னைக்கிட்டே இந்த மாதிரி தான் எனக்கு வந்து போச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.